காலை வணக்கம். வெல்கம் டு பிரமிட் அட்வைசரி யூடியூப் சேனல். மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ 39 advances, 11 declines. இது வந்து இந்த லைன் வந்து பழைய க்ளோஸு. ஸோ அந்த லோ வந்து பழைய க்ளோஸுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபுல் டே ஒரு ஹாஃப் டே மெயின்டைன் ஆச்சுனாங்க ஃபுல் டே வில் பி ஃபார் பாசிட்டிவ் டே. நல்ல ஒரு அப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லோ பிரேக் ஆகாத வயல பட்சத்தில் டுடே வில் பி வெரி குட் டே ஃபார் த மார்க்கெட். அப்புறம் அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் பார்க்கலாம். 1000 advances, 1006 advances, 603 declines. Very good. 52 week high 17 stocks, 52 week low 24 stocks. Okay, அது நேரோ ஆகிட்டு வருது. ஓகே, நம்ம வந்து கேஷ் பார்க்கலாம். 13,000 crores, which is good for this time. இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகுது. லாஸ்ட் 2-3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் சீயிங் இட்ஸ் ட்ரேடிங் அபவ் ஓப்பன் ப்ரைஸ். இந்த லோ பார்த்துக்கோங்க. இந்த லோ இஸ் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த லோ இஸ் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ்னாக்கா த ப்ராபபிலிட்டி ஆஃப் த மார்க்கெட் ரேலிங் இஸ் வெரி ஹை. ஓகே, த ஹோல் டே குட் பி வெரி குட் ரேலி. ஒரு ஹாஃப் டே வந்து இந்த லோ பிரேக் ஆகலைன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. We'll wait and see. That's the normal market behavior. Unless some surprise elements comes and breaks it, we can't do anything about it. Extraordinary performance, extraordinary exceptional irukkan paakalam. Okay, bank nifty 1.6% which is good. Bank nifty வந்து inter levels நான் closing எப்போ சொல்கிறேன். வேறு 1.92 FMCG, metal 2.3% இன்னைக்கு. ஸோ சம்திங் இஸ் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் 1.8. ஸோ இவங்களாம் தான் நம்மளை வந்து இவங்களாம் ஆல் தீஸ் பீப்புள் வில் டேக் அஸ் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஆல் தீஸ் பீப்புள் டேக் அஸ் டு நெக்ஸ்ட் லெவல் நினைக்கிறேன் நான். நவ் லெட்ஸ் லுக் அட் த மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ். ஏர்டெல் 3% டவுன், HDFC 1% அப், ரிலையன்ஸ் 0.32, பஜாஜ் ஃபினான்ஸ் மைனஸ், HDFC 2.8 bank, IDC is very good, strong. On ICICI Bank 1.7, this is good. So banks la konja nalla irukku. Maruti nalla irukku iniki. Volume பார்க்கலாம். ஏர்டெல், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட் நல்லா இருக்குது. இது பார்க்கலாம். இந்த வீடியோ இது நம்ம ஒன் ஆஃப் ஃபேவரட் ஸ்டாக்ஸ் டிஸ்க்ளோஜர். மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ப்ரமோட்டர், CEO. ஸோ இங்கே வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகிட்டு திருப்பி இங்கே வந்து கீழே. ஓகே, ஐ திங்க் இது ரிசல்ட்ஸ் ஆர் குட் நினைக்கிறேன். அதனால் மேலே போயிருக்கு இன்றைக்கி. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ITC ஜிந்தால் ஸ்டீல் 7% அப். அதானி பவர் நம்ம பார்க்க மாட்டோம். ஜிந்தால் ஸ்டீல் பார்க்க இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக். திஸ் இஸ் குட். அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் நம்ம எப்போ பிரேக் அவுட் சொன்னாலும் அதை அடிச்சிடுறாங்க. பட் திஸ் இஸ் குட். வால்யூம் பார்த்துடலாம். 1.9 crore, 1.37. மார்னிங்கே 1. ஃபுல் டே 1.9, இங்கே 2.32. இது நல்ல வால்யூம் தான். ஸோ ஃப்ரைடே பேட் மார்க்கெட்லேயே மேலே போயிருக்கு. அடிச்சு மேலே போயிட்டு ரெக்கவரியாக இருக்குது. ஸோ ஜிந்தால் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபிபோனச்சி ஃபார்மேஷன் வராமே பாருங்கள். இந்த லோ பிரேக் ஆகலையே. Okay, that's okay. That's not a... So Jindal looks interesting. It's kind of looks like a breakout. So new subscribers, 50 week low get a volume bota, it is bullish. 52 week high get a volume bota, bearish. அப்படின்னு ஒரு நம்ம கேப்சுலர். ஏன்னா நம்ம வந்து 52 வீக் ஹையில் போய் வாங்கக்கூடாது. 52 வீக்கில் வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் வந்து தான் வாங்கணும். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், த ஐடியா ஆஃப் திஸ் பர்டிகுலர் எக்ஸசைஸ் இஸ் ஸ்டடிங் த மார்க்கெட். எப்படி மார்க்கெட் எப்படி போகும்போது நம்ம
ஒரு ரீட்டைல் இன்வெஸ்ட் தெரிஞ்சதுக்காக பண்ணுறது. டெய்லி நீங்கள் இந்த கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே வந்து டெய்லி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பேசிக்கலி நான் என்ன ட்ரை பண்ணேன்னாக்கா கையை பிடிச்சி ஏபிசிடி அதை கற்றுக் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் நீங்களே ஏபிசிடி என்னை நம்பவே தேவையில்லை. இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் தவிர இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலை நான். திஸ் இஸ் ஹவ் வி லுக் அட் த மார்க்கெட் ஆன் டெய்லி பேசிஸ். 1 செகண்ட். ஓகே, ஐடிசி எங்கேயோ போயிடுச்சு. டாடா மோட்டர்ஸ், பிஹெச்இஎல் கொஞ்சம் வால்யூம் டெய்லி வந்துருக்கீங்க. ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஓகே, தட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்டீல்லாம் மேலே போகுதுன்னு அர்த்தம்னாக்கா ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெட்டராக போகுதுன்னு அர்த்தம். தே ஆர் பேக் டு நார்மல்சி. ஓகே, திஸ் இஸ் குட். 1 crore வால்யூம். இப்போ வால்யூம் தயவுசெய்து நீங்கள் வந்து ஷேர் ப்ரைஸ் மட்டும் பார்க்காதீங்க. எப்போ ஷேர் ப்ரைஸ் பார்த்தாலும் பக்கத்து 2 கேண்டில் வால்யூம் பாருங்கள். நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுனால மெயினாக வாங்குறதுனா வால்யூம் பாருங்கள். 2 கேண்டில் வால்யூம் பாருங்கள். 1 crore இங்கே இன்றைக்கி பாருங்கள். இது ஃபுல் டே 1 crore. இது ஃபுல் டே. இது இந்த டே ஃபுல் டே 1 crore. இது ஃபுல் டே 1 crore. இப்போவே வந்து 1 crore வால்யூம். அப்படியே நீங்கள் 4-5 கோடியில் நிற்கணும் போல இருக்குது வால்யூம். இது நினைக்கிறேன் நான். இங்கே பார்க்கலாம். இங்கே 1.6 crores. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ குட் சைன். ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதாவது இந்த இப்போ நம்ம எதுக்கு இதை ஸ்டடி பண்ணுறோம்னாக்கா ட்ரெண்டு எந்தெந்த ஸ்டாக்கில் ட்ரெண்டு சேஞ்சுன்றது இங்கே தெரியும் நம்மளுக்கு. இந்த வால்யூம் அண்ட் வேல்யூலேருந்து இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ஸ்டாக்லாம். ஜிந்தால் ஸ்டீல் இப்போ ஃப்ரைடே இல்லை, இனி தான் வந்திருக்கு. ஸோ புதுசு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி ஃப்ரைடே நீ தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்டாக்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, எந்த ஸ்டாக் இப்போ இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட்னாக்கா ஆர் யூ மஸ்ட் ட்ரேட் இன் அ ஸ்டாக் விச் இஸ் சேஞ்சிங் த ட்ரெண்ட். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம உள்ள இருக்கணும். நம்ம பிளைண்டாக ஏதோ ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறத விட நம்ம ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற ஸ்டாக் வாங்கினா நல்லது. பட் எவ்ரி திங் வித் ஸ்டாப் லாஸ். ஓகே, நம்ம வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து. ஓகே, இன்னொன்று வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம லைவாக பண்ணிட்டுருக்கோம். எல்லோரும் தயவுசெய்து ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன் நான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த வீடியோ பார்க்காம அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரேட் ஃபார் 26. ஓ சாரி இது வந்து 26க்கு நம்ம கொடுத்தோம். ட்ரேட் ஃபார் 22nd சிக்னல். இது சிக்னல் டேட்டு 1585 இப்போ வாங்க சொல்லியிருந்தோம். 109 ஏபிஎஃப்ஆர்எல் வாங்க சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 செகண்ட். ஸோ இப்போ நம்ம இப்கா பார்த்தீங்கன்னாக்கா இப்கா நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து 1585. ஸோ இன்றைக்கி மார்னிங் 1576 லோ. ஸோ 1585 நீங்கள் வாங்கியிருப்பீங்க. யூ அஸ்யூம் தட் யுவர் பாட் டுடே. ஓகே, த ட்ரேட் ஹஸ் டேக்கன். ஓகே, அதே மாதிரி நம்ம ஏபிஎஃப்ஆர்எல் வந்து நம்ம எந்த ப்ரைஸ் சொல்லியிருந்தோம்? 109 வாங்க சொல்லியிருந்தோம். 106 ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ 109.5 பை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம 109.5 வாங்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து 108.6. ஸோ 109.5 நம்ம இன்றைக்கி ஸோ இது ரெண்டுமே we have bought. ஓகே, ஸோ boat has been bought. ஸோ இங்கே வந்து பாட்டில் போட்டு வேண்டியது தான். ஓகே, நம்ம வந்து க்ளோசிங்கில் இந்த ப்ரைஸ் போடலாம். ஓகே, டார்கெட் நான் போடல. நான் டார்கெட் நம்ம க்ளோசிங் அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ட்ரேடெலாம் மெயினாக என்னென்னாக்கா நீங்கள் வாங்கணும், இந்த ப்ரைஸ் கட்ட விற்றுடணும். இந்த ட்ரேடே அதான். ஷார்ட் டேர்ம் ட்ரேட்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு 8% ட்ரேட் பண்ணுறோம்னாக்கா நம்மக்கிட்ட 1 lakh கேபிட்டல் எவ்வளோ தடவை வந்து அதை ரொட்டேட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். 20 தடவை ஒரு வருஷத்தில் ரொட்டேட் பண்ணாக்கா 20 தடவை 8% கிடைக்கும். ஓகே, 10 தடவை ரொட்டேட் பண்ணால் 10 தடவை 8% கிடைக்கும். அதனால் 10% வெயிட் பண்ணாதீங்க. 8% வந்ததுன்னா கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேடாக நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் பை பண்ண ரெடியாக இருக்குது. ரெண்டாவது நம்ம சொல்கிற ஸ்டாக்கு மட்டும் நீங்கள் பார்த்து வாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் சொல்கிறோம் அது வாங்கலை, அதுக்கு மேலே 2 ஸ்டாக்கு தான் அதில் வாங்கிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பை சிக்னல் இல்லை, அதில் வால்யூம் ஜென்ரேஷன் இல்லை.
அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வந்து தயவுசெய்து கொஞ்ச நாள் யூ ஜஸ்ட் ஃபாலோ தி ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஐ கிவ் யூ அப்டேட் அட் 3:30 அண்ட் ஈவினிங் வந்து நான் நாளைக்கு என்ன பைன்றது பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. பீப்புள் ஹூ ஆர் ட்ரேடிங் திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நத்திங் மோர் டு ஹேட் ஃபார் டுடே. ஹாவ் அ நைஸ் டே. பாய். ஓகே, பேங்க் நிஃப்டி லெவல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்து 18,655 வில் பி a ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 21,150. ஓகே, 18,655 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் ஆகி அது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுனாக்கா 21,150 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் at this point in time. Thank you. Have a nice day once again.